வீரம் விதைக்கப்பட்ட நாள், மறக்க முடியாத நாள். வீர போராளி பழனி பாபா அவர்கள் இறந்த நாள். பழனி பாபான்னா யாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு பழனி பாபான்னா யாரு அப்படின்னு தெரியல. 136 வழக்கு, 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், ஒரு தடா சட்டம், 125 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. இதெல்லாம் யாருக்காக? பாவப்பட்டு கஷ்டப்படுற, நம்மளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போராடுற நம்மளுக்காக, மக்களுக்காக. பழனி பாபான்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஒரு இடத்துல நம்ம டிப்ரெஷனா இருக்கோம், ஒரு விஷயம் நம்மனால பண்ண முடியல அப்படின்னா, பழனி பாபாவோட ஸ்பீச்சை கேட்டா போதும். அவரோட வார்த்தையை சொன்னா போதும். பழனி பாபா அப்படின்னு பேரை சொன்னாலே போதும். நம்மளுக்குள்ள ஒரு வீரம் பிறக்கும். பழனி பாபா அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தர் கேட்கிறாரு, எம்ஜிஆர்னா யாரு? அவர் எவ்வளோ மாசு அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தர் சொல்றாரு, பழனி பாபான்னா யாருன்னு தெரியுமா? அவர் எவ்வளோ பெரிய மாசுன்னு தெரியுமா? அந்த எம்ஜிஆருக்கே ரெட்டலை சின்னம் வாங்கி கொடுத்தது பழனி பாபா தான். அந்த கட்சியை ஓப்பன் பண்றதுக்கு ரூ. 40,000 கடன் கொடுத்ததும் பழனி பாபா தான் அப்படின்னு சொல்றாங்க. பழனி பாபாவை பார்த்து பயப்படாதவங்களே கிடையாதாங்க. பழனி பாபாவை காசு கொடுத்து வாங்க பார்த்துருக்குறாங்க. பயன்படுத்தி பார்த்துருக்குறாங்க. அவரை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு, அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல வந்துட்டு கண்ணாடி துகள்கள் எல்லாம் பவுடர் பண்ணி அரைச்சு கொடுத்துருக்குறாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவர் சாப்பாட வெறும் லிக்விடாவே எடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா, சாகும் தருவாயில கூட சாவ பார்த்து பயப்படாத ஒரே ஆள் வந்து பழனி பாபா. அவர் சொல்லியிருக்காரு, "என்னோட சாவு வந்து சாதாரணமா இருக்கக்கூடாது. வீரமா இருக்கணும். போராடி சாகணும். என் உடம்புல ரத்த கறைகள் இருக்கணும். அப்படிதான் என்ன அடக்கம் பண்ண தூக்கிட்டு போணும். நான் சாவ பார்த்து பயப்பட மாட்டேன். சாவு எனக்கு சமம்." அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நாள் நாயா வாழ்றத விட, ஒரே நாள் சிங்கமா வாழ்ந்துட்டு சாவுறது எவ்வளவோ மேலு அப்படிங்கிற வார்த்தையும் பழனி பாபா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பழனி பாபான்னா யாரு அப்படின்னு சொல்றவங்க, பழனி பாபான்னா யாருன்னு கூகுள்ல போட்டு பாருங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு வீரம் பொறக்கும்.